இந்த பூமி உருண்டையானது என்று சொன்ன கலிலியோ கலிலியை தூக்கி சிறைச்சாலையிலே போட்டார்கள். அப்படி சிறைச்சாலையிலே போட்டு அவர் கடைசியிலே சிறைச்சாலையிலே மரித்து விட்டார். இதற்கு 1992 ஆண்டு தான் ரோம பாப்பரசர் 2ஆம் ஜோன் போல் மன்னிப்பு கேட்டார். இது நடந்து கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு பின்னர். பிரியமானவர்களே, இந்த பூமி உருண்டை என்று கண்டுபிடித்து கிட்டத்தட்ட 400 வருஷங்கள் தான். அது சுற்றுகிறது கண்டுபிடித்து கொஞ்ச காலம்தான். ஆனால் வேதாகமம் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பதாகவே பூமி சுற்றி கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாய் காட்டுகிறது. சங்கீதம் 19 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5ஆம் வசனம் சொல்கிறது, அது தன் மணவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனைப் போல் இருக்கிறது, பராக்கிரமசாலியைப் போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. யோசிச்சு பாருங்க, எந்த விஞ்ஞான அறிவும் இல்லை, எந்த ஞானமான உலக காரியங்களும் இல்லை. ஆனால் தேவன் வேதத்தில் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இந்த ரகசியத்தை பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்பதாகவே வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால் இன்னொரு வார்த்தையை நாங்கள் பார்க்க முடியும். எசாயா 40:22 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் பூமி உருண்டையின் மீது வீற்றிருக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.